நான் இருக்கிறேன், எனக்கு பின்னால யாரோ ஒருவர் வருவார். இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் இருக்கிற ஒருத்தர் வருவாங்க. அண்ணன் தமிழ்மகன் உசேன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். அவர் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறார். திமுகவில் இருக்க முடியுமா? முடியுங்களா? ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் இந்த கட்சியுடைய தலைவரா இருக்க முடியுமா? அண்ணா திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும், திமுகவில் இருக்கவே முடியாது. ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கூட அந்த தலைமை பொறுப்புல திமுகவில் இல்ல. இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி மலர்ந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ 15 ரூபாய் விலை உயர்ந்துட்டது. 15 ரூபாய் ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இன்னைக்கு எல்லா மளிகை சாமான்களும் 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, செலவு அதிகரிப்பு, ஆனா வருமானம் குறைவு. இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் ஆட்சியா தான் பார்க்கிறோம். மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இந்த 3 ஆண்டுல என்ன நன்மை கிடைச்சிருக்குது? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்று ஏதாவது திட்டத்தை கொடுத்திருக்காங்களா? அதனால இந்த மாவட்ட மக்கள் ஏதாவது நன்மை பெற்றிருக்காங்களா, பலன் பெற்றிருக்காங்களா? சிந்திச்சு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அந்த குடும்பம் வளமாகுது. திரு ஸ்டாலின் குடும்பம் வளமா இருக்கணும், மத்தியிலே அதிகாரத்தில் வரணும், மாநிலத்தில் அதிகாரம் இருக்கணும், அங்கேயும் கொள்ளையடிக்கணும், இங்கேயும் கொள்ளையடிக்கணும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கெல்லாம் சொத்து வரியே போட மாட்டோம்னு சொன்னாங்க. சொத்து வரி போட மாட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற கடை 180% உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு வரி கட்டி இருந்தா நீங்க 5000 ரூபாய் கட்டணும். கடைக்கு 180% வரி உயர்வு. நீங்க வீடு நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் வரி கட்டி இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுகவில் 1000 ரூபாய் வரி கட்டினா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லு அண்ணா திமுக ஆட்சியில விலை ஏறாம பாத்துக்கிட்டோம், கட்டணம் உயராம பாத்துக்கிட்டோம். இன்றைய தினம் 52% விலை உயர்ந்து, கரண்ட் பில் உயர்ந்து போச்சு. 52%. 52% உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கட்டுறவங்க 3000 ரூபாய் கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, ஸ்லாப் குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேல போனா டபுள் சார்ஜ். கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கரண்ட் பில் கட்டிட்டு இப்ப 5000 ரூபாய் கட்ட வேணும். பீக் அவர் கடையில் 6 இருந்து 9 வரைக்கும் டபுள் சார்ஜ், 2 மடங்கு. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி வேற போட்டார். வரி போடாதே கிடையாது. எல்லா இடத்திலும் வரி போடுகின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ தேர்தல், அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்ட வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு காவல் தாக்குறாரு, அவரை கனிம வளம் கடத்துகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த கரும்பாட்டூர் திமுக பொறுப்பாளர் போய் அவரை கடுமையா தாக்குறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு காவலருக்கே இப்படி நிலைமைனா இங்க அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேணும். இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்க்க வேணும். அந்த காவலர் போய் புகார் கொடுக்கிறார். யாரு? போலீஸ்காரரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். வேலையே பயிரமை இந்த கணக்காத்தான். சிந்திச்சு பாருங்க, நாட்டில் நிலைமை இப்படி இருக்குதுங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல, அப்படி நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அதனாலதான் சொல்றோம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இன்னொரு ஒன்றிய செயலாளர் ஒரு டிரைவரை கொலை செஞ்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி இந்த மாவட்டத்தில் மட்டும் இப்படிப்பட்ட நிலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.